காற்று, நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம் எல்லாமே பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் சமந்தாங்க. அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா நமக்கு? இல்லவே இல்லை. அப்போ அட்சய வாஸ்து மட்டும் ஏன் மற்ற வாஸ்துக்காரங்களை காட்டிலும் வித்தியாசப்படுது, தனித்துவமாக இருக்கிறது அப்படின்னா, நாங்கள் உங்களுடைய வாஸ்துவை உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஜாதகம் இருக்குங்க. நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும், நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டினாலும், நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு உங்களுடைய வாஸ்து அமையும். நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தேங்க. அவருடைய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அப்படியே தான் அங்கே அமைப்பு இருந்துச்சு. அப்புறம் எதுக்குங்க நீங்கள் அட்சய வாஸ்துன்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா அவர் ஜாதகத்தில் வடமேற்கில் கிச்சன் இருக்குன்றது இருந்துச்சு, அங்கேயே இருந்து வடமேற்கில் இருந்துச்சு. அவர் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ எப்படிங்க வரக்கும்? வடகிழக்கில் கரெக்டாக போய் படுக்கை அறையை போட்டிருக்காங்க. வடகிழக்கில் படுக்கை அறையை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி உங்கள் வீட்டில் வந்து இருக்கிற எல்லாருமே வந்து சரியான டெசிஷன் எடுக்க முடியாமல் குழப்பமான மனநிலையில் தாங்க நீங்கள் பூரா இருப்பீங்க. தண்ணி தொட்டியை தூக்கி கொண்டு போய் வடகிழக்கில் வச்சுருக்காங்க, அதுவும் சிமெண்ட் தொட்டியை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்போ எப்படி வடகிழக்குன்றது ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு போய் தலைமையில் வெயிட்டை தூக்கி வச்சா அது தாங்குமாங்க? நீங்கள் அதை குழந்தையாக பாருங்கள். இந்த வாஸ்துன்றது நீங்கள் என்னமோ இவங்க ஜாதகன்றாங்க வாஸ்துன்றாங்க, இது நமக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் நினச்சிடாதீங்க. காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் எல்லாம் எல்லா மனுஷனுக்கும் சொந்தம். அது நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையில் தான் நாம் வசித்து கொண்டிருக்கிறோம்.